ஹலோ கோடர்ஸ். ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு வெப்சைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அண்ட் நிறைய பேர் கேட்பீங்க, ஒரு வெப்சைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஃபைண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டை வந்து டார்கெட் பண்ணிட்டீங்க ஹேக் பண்ணுறதுக்கு. அப்படி நீங்கள் ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஒரு வெப்சைட் வந்து நமக்கு எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த வெப்சைட்டை வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு டுட்டோரியல் வீடியோ பார்த்துட்டு போயிட்டு அந்த கமெண்டை வந்து உங்களோட டெர்மினலில் போட்டு ஹேக் பண்ணுறீங்கன்னு வைங்க. எதுவும் எரர் வந்து அது உங்களுக்கு புரியாது, என்ன எரர்ன்றே உங்களுக்கு புரியாது. அண்ட் ஒரு ரிக்வஸ்ட் வந்து எப்படி போகுது, ஒரு ரெஸ்பான்ஸ் ரிக்வஸ்ட் எப்படி வருது, அண்ட் கோடிங்னா என்ன. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன திங்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு ஹேக் பண்ண ட்ரை பண்ணக்குள்ள உங்களுக்கு எதுவும் எரர் வந்தாலும் உங்களுக்கு அது புரியும் என்ன எரர்னு சொல்லிட்டு. அண்ட் வந்த எரரை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்வீங்க ஓனா. ஓகே, நான் இப்போ ரொம்ப பேசாமல் ஒரு வெப்சைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நிறைய வெப்சைட் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு facebook.com இல்லாட்டி google.com, youtube.com கூட எல்லாம் இருக்குது. ஓகேவா, உங்களோட வெப் ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் facebook.com போட்டு என்டர் பண்ண உடனேவே உங்களோட ப்ரௌசர் என்ன பண்ண வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் சர்வர்னு ஒன்று இருக்குது. அந்த டிஎன்எஸ் சர்வருக்கு ஒரு அந்த ரிக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணும், பேர்ஸ் பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட் அந்த டிஎன்எஸ் சர்வர் இந்த வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் என்னென்னு ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த ஐபி அட்ரஸ் எந்த ஐபி அட்ரஸ், இந்த ஐபி அட்ரஸோட சர்வர் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மெயின் சர்வருக்கே அந்த ரிக்வஸ்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். அண்ட் டிஎன்எஸ் சர்வர்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் சிஸ்டம். இப்போ நீங்கள் facebook.com போட்டிங்க ஓகேவா, பட் அது வந்து facebook.com ரிக்வஸ்ட் போகணும். அப்போ ஃபேஸ்புக்கோட ஐபி அட்ரஸ் வந்து தெரியாது. இந்த டிஎன்எஸ் சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக்கோட ஐபி அட்ரஸ் இருக்கும், அந்த ஃபேஸ்புக் சர்வரோட ஐபி அட்ரஸ் இருக்கும். ஓகே, இந்த facebook.com இதோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்துட்டு அந்த மெயின் சர்வருக்கு இந்த ஐபி அட்ரஸுக்கு வந்து நீங்கள் போட்ட அந்த ரிக்வஸ்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் சர்வர் வந்து உங்களுக்கு ரிப்ளை ரிக்வஸ்ட்டாக அனுப்பும். ஓகே, இந்த என்னோட இண்டெக்ஸ் பேஜ்னு சொல்லிட்டு இப்படி உங்களுக்கு ரிப்ளை ரிக்வஸ்ட் வந்த உடனே உங்களுக்கு அந்த பேஜ் வந்து லோட் ஆகிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக. அண்ட் வந்து இது ஒரு மில்லி செகண்டில் நடக்கிறதுனால இந்த ரிக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ்லாம் உங்களால் பார்க்க இல்லாமல் இருக்குது. இந்த ரிப்ளை ரிக்வஸ்ட் அண்ட் ரிக்வஸ்ட்டை கூட நம்மளால் சில டூல்ஸை வச்சு வந்து பார்க்க இயலும் அண்ட் மாடிஃபை கூட பண்ணிடலாம். பேப் சூட் இருக்குது லினக்ஸில் அண்ட் விண்டோஸில் கூட அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் பிங் கமெண்ட் போட்டு ஒரு ரிக்வஸ்ட்டை நம்மளால் சென்ட் பண்ண முடியும். ஒயர் ஷார்க் இருக்குது. அண்ட் நமக்கு என்ன ரிக்வஸ்ட் போகுது, என்ன ரிக்வஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சிஸ்டமில் இருந்து என்ன ரிக்வஸ்ட்லாம் போகுது, என்ன ரிக்வஸ்ட் நம்மளோட சிஸ்டத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இந்த ரிக்வஸ்ட்லாம் இப்படி தான் போகுது. இதை வச்சு நான் எப்படி ஹேக் பண்ணுறேன்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட்டை வந்து டார்கெட்டாக வந்து எடுத்துட்டீங்க. அந்த வெப்சைட்டுக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஒரு ரிக்வஸ்ட்டாக தான் போகும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ரிக்வஸ்ட்டை வந்து நம்ம மாடிஃபை பண்ணி ஓகே நீ என்னென்ன சர்வீஸ் அந்த ஐபி அட்ரஸுக்கு வந்து அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டொமைன் இருக்குதுன்னு வைங்க, ஒரு யூஆர்எல் இருக்குது, ஒரு வெப்சைட் இருக்குதுன்னா அந்த வெப்சைட்டுக்கு நம்ம ஒரு ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணுவோம். நீ என்னென்ன சர்வீசஸ் யூஸ் பண்ணுறா, என்னென்ன போர்ட் வந்து உன்னிட்ட அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சர்வரை நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ரிப்ளை ரிக்வஸ்ட்டாக கொடுக்கும், நான் இந்த போர்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஓகே, இது எதுவுமே உங்களுக்கு நான் இப்போ தியரி பெஸ்ட்டாக சொல்கிறதுனால புரியாது. இதை உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காட்டுக்குள்ளே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஓகே, நம்ம இப்போ ப்ராக்டிக்கல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் இப்போ என்னோடய ப்ரௌசர் வந்து போகிறேன் பாருங்கள். என்னோடய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு நான் ஒரு வெப்சைட்டை வந்து இங்கே சர்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் அது சர்ச் பண்ணோன்னா அந்த வெப்சைட் வந்து எனக்கு என்னோடய ப்ரௌசரில் வந்து லோட் ஆகிரும். அந்த நான் சொன்ன மாதிரி தான் அந்த ரிக்வஸ்ட் வந்து எப்படி போகுது, எப்படி நமக்கு ரிப்ளை ரிக்வஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னோடய ஒயர் ஷார்க் டூலை வச்சு. ஓகேவா, ஸோ நான் அதே சமயம் ஒயர் ஷார்க் டூலையும் ஓன் பண்ணுறேன். காலி லினக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயர் ஷார்க் டூல் வந்து டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டாலில் தான் இருக்குது. நான் இங்கே ஒயர் ஷார்க் டூலை வந்து ஓன் பண்ணிடுறேன். ஓகே, என்னோடய ப்ரௌசர் வந்து ஒன்று ஆகிடுச்சு. இப்போ நான் ஒயர் ஷார்க் வந்து ஒன் பண்ணணும். ஸோ ஒயர் ஷார்க், ஸோ இதுதான் ஒயர் ஷார்க் டூல். ஸோ நான் ஒயர் ஷார்க்கை வந்து ஒன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் இங்கே போயிட்டு ஒரு வெப்சைட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு facebook.comலே நான் உங்களுக்கு இங்கே சர்ச் பண்ணி காட்டுறேன். அண்ட் facebook.com. ஓகே, facebook.comனு நான் இங்கே சர்ச் பண்ணிட்டேன். பட் நான் என்ன அந்த ரிக்வஸ்ட் வந்து கொடுக்கல, நான் என்ன என்டர் பண்ணல. ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி ஒயர் ஷார்க் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ஒயர் ஷார்க் வந்து லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது எனக்கு. ஓகே, ஒயர் ஷார்க் வந்து நமக்கு லோட் ஆகிட்டு. அண்ட் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ரிக்வஸ்ட் போகுது, என்ன ரிக்வஸ்ட்டு வருது எல்லாத்தையும் நம்ம இதிலேயே வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுதான் ஒயர் ஷார்க் டூல் இருக்குது, ஒரு அனலைசிங் டூல் தான் இது. ஓகே, நான் இங்கே வந்து ETH0 என்னோடய இன்டர்ஃபேஸ் வந்து ETH0 நான் இதை கொடுத்துட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் வந்து நான் இங்கே facebook.comனு என்டர் பண்ணிட்டேன். அண்ட் வந்து நான் இதை என்டர் பண்ண உடனே வந்து எனக்கு ஒயர் ஷார்க்கில் வந்து ஒரு ரிக்வஸ்ட் வந்து போகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய ஐபி அட்ரஸ்லேருந்து ஃபேஸ்புக்கு ஒரு ரிக்வஸ்ட் வந்து போகுது பாருங்கள். இது வந்து ஃபேஸ்புக்கோட ஐபி அட்ரஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரிக்வஸ்ட் போகிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும் இங்கே.
அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிஎன்எஸ் சர்வருக்கு போகும். ஓகேவா, ஆக்சுவலி வந்து இது வந்து டிஎன்எஸ் சர்வர், இது வந்து நம்மளோட ஐபி அட்ரஸ். அண்ட் ரிப்ளே ரிக்வெஸ்ட் கூட நமக்கு இங்கே வரும். ஓகேவா, இதை வச்சு நம்ம வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வந்து எப்படி போகுது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒயர்ஸாக வச்சு பார்த்துக்கலாம். அண்ட் நம்ம கூட மேனுவலாக வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து பிங் கமெண்ட் அண்ட் பிங்ல போட்டு நான் facebook.com இது போட்டு என்டர் பண்ணோடனே இது எனக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பும். பாருங்கள், facebook.com ரிக்வெஸ்ட் அனுப்பு. இது ஃபேஸ்புக்கோட ஐபி அட்ரஸ். அண்ட் ஒயர் சர்க்கிளையும் பார்ப்பான் ஃபேஸ்புக்கோட ஐபி அட்ரஸ் கார்டுதாண்டு. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள் ஃபேஸ்புக்கோட ஐபி அட்ரஸ். ஓகேவா, அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ் அட்ரஸ்னுவாங்க. அதாவது நிலங்க காட்டுறேன். ஓகே, இது வந்து டிஎன்எஸ் அட்ரஸ்னுவாங்க. ஓகேவா, அண்ட் வந்து இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஓகே, நான் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு வந்து இதை அப்படியே நான் திரும்ப இந்த ரிக்வெஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணேன்னா எனக்கு இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரிக்வெஸ்ட் போயிருக்குது. அண்ட் ரிப்ளே மெசேஜ் கூட எனக்கு வந்திருக்குது. ஓகேவா, அண்ட் இப்படி ஒரு நமக்கு அந்த சர்வர் ரிப்ளை பண்ணுதுன்னா அந்த சர்வர் வந்து ஆக்டிவில் இருக்குது, ஒன்னில் இருக்குன்ற அர்த்தம். ஓகேவா, ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ நான் உங்களுக்கு இப்போ ப்ராக்டிக்கலாக இதை காட்டுறதுனால உங்களுக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும். அண்ட் ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு போடுறேன். ஓகே, இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய்.